ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது என்ன, கிட்டத்தட்ட இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ஃபேச்சுவேஷன். இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ சொல்கிறாங்க இன்ஃபேச்சுவேஷனால் அட்ராக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. உண்மையா பொய்யா, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுவும் இதையும் கிட்டத்தட்ட ஒன்றுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னை பற்றி என்னுடைய உணர்வு இல்லை என்னை பற்றி நான் வச்சிருக்கிற அந்த செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு சரியா இல்லை, ஒரு ஆழமா இல்லை, எனக்கு என் கூட ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, மனசு ஆட்டோமேட்டிக்கா வேற யாரோ ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். ஏன்னா தொடர்பு இல்லாம ஒரு ஸ்திரமான பொருளோட, ஒரு ஸ்திரமான நபரோட, ஒரு ஐடியாவோட தொடர்பு இல்லாமல் இயங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இதை விட்டுருங்க. இப்போ நிர்மலா ஏன் சில பேர் வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அப்படியே அட்டாச் ஆகியிருக்காங்க, சில லீடர்ஸோட, இந்த தலைவருக்காக நான் வந்து உயிரே விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து அப்படியே இன்டர்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, உள்ள அப்படியே உள்வாங்கிக்கிட்டாங்க. ஏன்? எனக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. எனக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் சின்ன வயசுல என்னவா இருந்தது, எங்க அப்பா அம்மா, மேபி டீச்சர்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அண்ணா தம்பி, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த சப்போர்ட் சிஸ்டம், அந்த ஒரு என்ன சொல்றது குடும்பம், அது வந்து சரியா எனக்கு அமையவில்லை, இல்லை நான் அதை நம்ம சரியா உணரவில்லை, அது கூட ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அங்க விரிசல் நிறைய ஏற்படுறப்போ மனசு தேடும் எஸ், வேற எங்கேயாவது போய் நான் ஒதுக்கிக்கலாமா, அது நம்பர் 1. இன்னொன்னு, இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ சூப்பர்மேன், இப்போ பேட்மேன் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து கற்பனை கேரக்டர்ஸ் தான். இப்போ என்டையர் மார்வல் பாத்தீங்கன்னா கற்பனை சித்திரம் தான், எல்லாம் கற்பனை, சூப்பர் பவர்ஸ். உண்மையா இல்லையா தெரியாது. மொத்தம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நான் சூப்பர்மேன் மாதிரி இருக்கணும், ஒரே சமயத்தில் 50 பேர் அடிக்கிறாலும் எனக்கு பலம் வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி சண்டை போடுறவங்க அந்த மாதிரி சினிமாவில் போய் பார்த்து, அதுவும் நான் முந்தி சொன்னபடி ஹிப்னோடைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மைண்ட் வந்து அவங்கள உள்வாங்கி கொண்டு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அவனை பற்றி யோசிச்சோம், அந்த நடிகரை பற்றி யோசிச்சோம், அந்த நடிகை பற்றி யோசிச்சோன்னாக்க நான் அந்த மாதிரி மாறிடுறேன். பிரச்சனை என்னன்னா, என் மனசுக்குள்ள நான் என்னை பற்றி என்னன்னு நினச்சிட்டு இருப்பேன். நான் வந்து இப்படி அப்படி, ஆனால் உண்மை அது இருக்காது. உண்மைக்கும் நான் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். அது கொஞ்ச நாளில் டிப்ரெஷனில் போய் விட்டுரும். ஆமாம், இதுதான் ஹிப்னாசிஸ். அவங்க வந்து நம்மளை ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டாங்க, அதான் இன்ஃபேச்சுவேஷன். அவங்க ஹிப்னாட்டைஸ் பண்ணிட்டாங்களா என்னன்றது கிடையாது. நான் எனக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாததினால் அது மாதிரி ஆயிட்டேன். இது வந்து ரொம்ப நார்மல். இப்போ அதனால தான் இப்போது 12 வயசு 13 வயசு, ஏன் 12 வயசு 13 வயசு, அப்போது 40 வயசில் கூட இன்ஃபேச்சுவேஷன். ரீசெண்டாக ஒரு ஜஸ்ட் 2-3 டேஸ் முன்னாடி தான், ஷீ இஸ் 30 years old, நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு ஷீ வாண்டட் டு மேரி சம்படி, மேட்ரிமோனி செக் பண்ணி தே ஃபவுண்ட் அ க்ரூம். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்டட் சஸ்பெக்டிங் எவ்ரி மூவ் ஆஃப் ஹிம். அவங்க ஃபோன் எடுத்து பார்க்கறது, வாட்ஸ்அப் சேட் எடுத்து பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து பார்க்கறது, அதை பார்த்துட்டு யூ ஸ்டார்ட் ஃபைண்டிங், இது இப்படியா, இது இருக்குமான்ட்டு சந்தேகம் வந்துச்சு. இப்போ உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. ஆனால் எப்போ திருமணமாகி ஒரு 2 மாசத்திலே வந்து நான் இதெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேனோ, இப்போ எப்படின்னாக்கா, ஒன்று இருந்தா அவனோட இப்படிதான் நான் இருப்பேன், இல்லைன்னா வேண்டாம். இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை இதுதான். நான் டிவோர்ஸ் பண்றதுக்கும் ரெடி. நம்பர் 1 அவங்க சொன்னது இதுதான், நான் டிவோர்ஸ் பண்ண ரெடி. அதுக்கப்புறம் நான் போய் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். சேர்ந்து இருந்தா இப்படிதான் இருக்கணும், இந்த பொண்ணுங்களோட சேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி. ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப், இஃப் யூ ஆஸ்க் மீ, எப்போ என்னுடைய சந்தோஷம், என்னுடைய அந்த ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இன்னொருத்தரை நம்பி ஆயிடுச்சோ, இட் இஸ் இன் அ வே கால்ட் இன்ஃபேச்சுவேஷன். அது திருமணம் ஆகிறதுக்கு அப்புறம் இருக்கலாம், திருமணத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம். செல்ஃப் ஐடென்டிட்டி ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி இப்போ சினிமாலாம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய சினிமா. அதாவது இப்போ ரேட்டிங்ல பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. என்னதான் வயலண்ட் இருந்தாலும்
இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாக்கா சமயத்தில் they also get a lower rating. There is rating for children for extremely violent films also. இப்போ எதுவுமே இல்லை, டிவி போட்டாக்கா யூ ஹேவ் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், வாட் எவர் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகுது, everything gets interjected, especially teenagers. பார்த்தீங்கன்னா when you see movies which you are not supposed to see, not that it is right or wrong, moral பற்றி பேசாதீங்க, சரியா தவறா பற்றிலாம் நான் பேசலை. என்னன்னா ஹார்மோனல் செக்ரீஷன் அதிகமாக இருக்குது, அது மேலே ஒரு கட்டுப்பாடு கிடையாது, என் சக்தி நிலை மேலே கட்டுப்பாடு கிடையாது. ஐ எம் வாட்சிங் மூவிஸ் மேபி விச் கேன் பி வெரி வயலண்ட், வெரி இன்டிமேட் ஆர் வெரி சோஷியலி பேட், அதாவது ஆன்டி சோஷியல் மூவிஸ். இப்போ என்னன்னா the most anti-social movie, the most violent movie, in the end they say you have to be very calm, peaceful, please love each other. கரெக்டா? அந்த சினிமாவில் வந்து அந்த மெசேஜ் ரொம்ப நல்ல மெசேஜ்ப்பா. என்ன மெசேஜ்? ஜாதிகள் இருக்கக்கூடாது, எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாரையும் ஒன்றா நடத்தணும், அன்பாக இருக்கணுங்கிறதான் ஃபில்ம் மெசேஜ். ஆனால் படம் பார்த்தாக்கா 50% சண்டை போட்டு இருப்பாங்க, குத்து வெட்டு ரத்தம். மனசு எப்படி இயங்குதுன்னே நமக்கு தெரியல, அது மட்டும்தான் உண்மை. என்ன ஆகுது, உணர்வுகள் தூண்டப்படுது, வெறி வருது, அவ்வளவு இன்டர்ஜெக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன ஆகுது, திருப்பி 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 அதை பார்த்தா ஏதோ ஒரு சூழ்நிலை டக்குன்னு அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறாங்க. நடந்துச்சா இல்லையா? தமிழ்நாட்டிலேயே ஏதோ ஒரு ஊரில் ஜாதிக்காக போய் சின்ன பசங்க 11th 12th standard boys, they fight with each other, they go to the extent of killing, கொல்ற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்டர்ஜெக்ஷன் happening in many ways. I'm not blaming movies. All I'm saying is interjection is happening in many ways. Infatuation, அதாவது வசியப்பட்டு போவது. நீங்கள் கண்ணை திறந்து வீட்டு விட்டு வெளில போனால் உங்களை வசியம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு, எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு வசியம் பண்ணுறது நிறைய இருக்கு. இதை எப்படி தடுக்கிறது? இப்போ வீட்லேயும் அப்பா அம்மால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாலும் எப்படி எதை எடுத்து சொல்றதுங்கிற பக்குவம் இல்லை. ஸ்கூலுக்கு போனால் ஐ எம் நாட் பிளேமிங் எனிபடி, பட் ஸ்டில் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். தென் யூ ஹேவ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், தேர் அவங்களுக்கு வந்து பல விதமான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி அவுட், என்ன நடக்குது என்ன நடக்கலை, சரி தவறு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல சக்தி, நான் யாருன்னு தெரியாம ஒரு நிலை இருக்கிறப்போ எது நம்மளை வந்து ரொம்ப உணர்வை தூண்டி ஒரு வசியப்படுத்தி ஈர்த்துடுதோ அதோட போய் ஒட்டிக்கிறோம். அதோட போய் ஒட்டிக்கிட்டாக்கா அதுலேருந்து ஒரு கசப்பான உணர்வு வர வரைக்கும், இல்லை என் வாழ்க்கையில ரொம்ப கசப்பான உணர்வு வந்து நான் எதிர்பார்த்ததுக்கும் நான் கற்பனை உலகத்துக்கும் நடைமுறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப ஒரு தோல்வி அடைஞ்சால் ஒழிய இதுலேருந்து வெளில வர முடியாது. இதை தடுக்கணும். இதை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல எந்த வயதாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி 30 வயசாக இருக்கட்டும், 18 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், சக்தி நிலையை கையாளும் திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை கையாளும் திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மனசை கையாளும் திறன் அப்படின்னாக்கா மாரல் ஸ்டடீஸ் கிடையாது, மாரல் சயின்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா மாரல் சயின்ஸ் ஏன் வேலை செய்யாது அப்படின்னாக்கா, திருடாதே, உண்மையை பேசு அப்படின்னாக்கா மனசுக்குள்ள என்ன ஆகுது, பொய் பேசாதே அப்படிங்கிறதும் பதிஞ்சுது. இட் இஸ் ஆல்வேஸ் டுவல். ஒன்று மட்டும் மனசில் போட முடியாது, அதான் உண்மை. இட் இஸ் ஆல்வேஸ் டுவல். ஒன்று போட்டால் அதுக்கு எதிர் செயல் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அதில் உண்மையை பேசு, உண்மையை பேசு, உண்மையை பேசு, பொய் பேசினா என்ன, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று உண்மையை பேசுன்னு சொல்கிறாங்க, அப்பப்போ நம்ம கண்ணு முன்னாடியே போய் சொல்லுவாங்க, அதுவும் போயிடுச்சு. ஸோ இந்த எதிர் செயல், இந்த எதிர்வினை இல்லாமல், எதிர் செயல் இல்லாமல் மனசை ஒரு மாதிரி சிரமமா வச்சுக்கணும், சக்தி நிலையை ஒரு கட்டுக்கோப்புல வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு விதமான பயிற்சிகள் தேவை. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ, அதாவது என் மனசு என் கட்டுப்பாட்டில் இல்லை, என் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் என் இஷ்டப்படி நடக்கலை அப்படின்னு எப்போ நான் உணர்ந்துட்டோமோ, இல்லை சில நோய்கள் வந்துடுச்சு, இல்லை என் குடும்ப சூழல்லாம் சுத்தமாக சரியில்லை, இப்படியே விட்டாக்கா கஷ்டமாயிடும், இல்லை என் லைஃப் எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல உடல் சுவாசத்தை ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு பயிற்சி. அந்த ஒரு பயிற்சியை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா
கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி நிலை உங்கள் கட்டுக்கோப்பில் வரும். அப்புறம் அஃப்கோர்ஸ் நிறைய வழிகள் இருக்குது. ஆழ்நிலை மனத்தத்துவம் இருக்குது, NLP இருக்குது, ஹிப்னாசிஸ் இருக்குது, என்னென்னோ இருக்குது. இது எல்லாத்துடைய நோக்கமே ரொம்ப அங்கேயே என்ன சொல்றது, அலைப்பாஞ்சிட்டு இருக்கிற மனசு, தெரிஞ்சோ தெரியாம மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. மனசு பிளவுபட்டிருக்கு. இந்த பிளவுபட்ட அங்கங்க இருக்கிற மனசை ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் இதோட கோலுமே.